தாரா, ம். இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? வெயிட்டிங் சொல்லிடலாம்பா. கர்நாடக இசைக்கலைஞர், திரைப்பட நடிகர் மற்றும் பல்கலை வித்தகர் திரு மோகன் வைத்தியா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் மல்டி டேலண்டட் ஆக்டர் அண்ட் மியூசிஷியன் தி கிரேட் மோகன் வைத்தியா அவர்கள். மனசு சஞ்சனரே மானசு என்னாச்சு சார்? நான் பாடுறேன். நான் பாடுனது நல்லா இல்லையா? ஐயோ இல்ல, நல்லா இருந்தா இதெல்லாம் வரப்போகுது. சரி, நீங்களே பாடிடுங்க சார், பாட்டோடய ஆரம்பிச்சிடலாம். மானச சஞ்சரவே எதுக்கு என்னமோ சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கா அப்படி ஒரு ஆர்வத்துல வந்துட்டா. மானச சஞ்சரவே பிரம்மணி மானச சஞ்சர. ஏண்டா ஒரு கலைமாமணி பட்டம் வாங்கினவா நான் பேசப்படாதா? ஓய், கலை மாமாமணி பட்டம் வாங்குறதுக்கா நான் போராடிட்டு இருக்கேன். படுவோம் ஓய் வாய்ப்பு. மறக்கவே முடியாது இல்ல சார்? ஐயோ, ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் எனக்கு அந்நியன் படம். அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணினேன், பெரிய படம் சேது. அத பத்தி எப்படி கேட்காம இருக்க முடியும்? கண்டிப்பா அத கேட்டுட்டு தான் இத பத்தி பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள், கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் எங்க கிட்ட இருக்கு சார். நிறைய எபிசோட் எடுத்து வச்சு மாத்தி மாத்தி போடுங்க. கண்டிப்பா சார். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஷோக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. அண்ட் வணக்கம். அண்ட் உங்ககிட்ட முதல் கேள்வியே நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எப்படி சார் நீங்க இவ்ளோ மல்டி டாஸ்கிங் பண்ணி எப்படி உங்களோட லைஃபை வந்துட்டு இவ்ளோ ஜாலியா எப்பயுமே ஸ்போர்ட்டிவா ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கீங்களே, எப்படி? அதுக்கு என்ன காரணம்? வீட்டுல நான் தனியா இருக்கேன், அதனால வெளியில வரும்போது ஜாலியா எல்லாரோடையும் இருக்கணும். எல்லாரும் என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாரும் அந்த நம்ம ஷூட்டிங் போனோம்னா எல்லாரையும் நான் என்னோட ஒரு ஃபேமிலியா தான் நினைச்சுப்பேன் நான். அதனால ஜாலியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்து திருப்பி உடனே முன்ன நான் சேது அந்நியன் இது மாதிரி விக்ரம் மாதிரி செய்யா மாதிரி ஆயிடுவேன். ஆமா, பின்ன எப்படி செவுத்த பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். ஐ எம் அலோன் அட் ஹோம். அதனால வெளியில வந்தா ஜாலியா இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு சிரிச்சு பேசுறோமோ அவ்வளவு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா, நம்ம லைஃபுக்கு நல்லது. அதனால ஜாலியா இருக்கிறது நல்லது தானே இல்லையா? உங்களோட பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த அந்நியன் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல, இந்த மானச சஞ்சர அந்த சீனு, அந்த படத்துல எப்படி அந்த வாய்ப்பு, அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. அது எனக்கு அதுக்கு முன்னாடி சேது படம், சேதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த பீரியட்ல நான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன் சேனல்ல. ஸோ அந்த ஷோ ரொம்ப ஹிட்டான ஷோ. எனக்கு ஒரு பெரிய கலைமாமணி அவார்டு மாதிரி அந்த ஷோ எனக்கு. ஸோ அந்த ஷோ மூலமாக தான் எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே. திடீர்னு நான் சேது படத்துக்கு அப்புறம் இது போயிட்டு சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூர்ல வந்தோடனையும் தம்பி ஃபோன் பண்ணாப்புல, எங்கே இருக்கீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சுன்னு, அந்நியன் படத்துக்காக சங்கர் சார் உங்களை வலை வீசி தேடின்னு இருக்காரு அப்படின்ட்டு. ஐயோ என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமாம், நம்பர் தர, உடனே பண்ணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்படின்னா. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் வர சொன்னாங்க, போயிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் சங்கர் சாரை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவரை மீட் பண்ணேன். இந்த மாதிரி கேரக்டர் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் ஃபோட்டோ செக்ஷன் வச்சுக்கணும், எனக்கு ஒரு ரஞ்சனி எனக்கு ஒய்ஃபாக நினச்சாங்க, 2 பேருக்கு ஃபோட்டோ செக்ஷன் வைக்கணும், செஷன் இருக்குது, அது வந்துருங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு அதுக்கு போயிருந்தோம். அது அந்த இது ஃபோட்டோ செஷன் முடிஞ்ச உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, உங்களுடைய சார் உண்மையான ரியல் மியூசிஷியன்ஸே வேணும்னு ஆசைப்படுறாரு சார். ஏன்னா நம்ம ஷார்ட் எடுக்கும்போது நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டோன்னா ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனால் ரியல் மியூசிஷியன்ஸ் தே ப்ளே அண்ட் சிங் எவ்ரி திங். அதனால் சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், மிருதங்க வாசிக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரையும் முடியுமான்னு கேட்டார். அப்படின்னு தாராளமாப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா என்னுடைய ஷோ மூலமாக நிறைய பேர் இன்டர்வியூ ஆனாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 75-80 பேர் அங்கே ஆஃபீஸ் அழைச்சிட்டு போய் எல்லாரையும் அங்கே உட்கார வச்சு ஒன்றொன்னா பர்ஃபார்ம் பண்ண வச்சு வீடியோ எடுத்து அதுலேருந்து பார்த்து 16 பேர் செலக்ட் பண்ணாரு சார். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெருமை, சந்தோஷம். ஏன்னா நம்ம அந்த படத்துக்காக சாருக்காக ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அண்டு அப்படி தான் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப மறக்கவே முடியாது. ட்ரெயின் சீக்வன்ஸ் மறக்க முடியாது. அதே மாதிரி திருவையாறு போனது மறக்க முடியாது. என்ன பெரிய மறக்க முடியாத விஷயம் என்னென்னா,
ஒரு சாங் சீக்வன்ஸ் வந்து மைக்கில் சங்கர் சார், மோகன் வைத்தியா சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். குடுன்னு ஓடுவேன். என்ன சொல்லுங்கள் சார், இல்லை இந்த சாங் கொஞ்சம் லிப்பு சதாவுக்கு சொல்லி கொடுத்துருங்களே அப்படின்னு. கண்டிப்பாக சார் அப்படின்னா அந்த ஜெகதானந்த அந்த திருவியார் ஐயங்கார் வீட்டு அழகே அந்த அந்த முன்னாடி வர்றது அந்த போர்ஷன்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி மானசா சஞ்சயெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சங்கர் சாரும் ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். நல்லா சங்கர் சார் அப்படியே அவரையே பார்த்துட்டு இருப்பேன். ஷார்ட் சார் நடிங்க சார் என்னையே ரசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ ஒரு பெரிய அனுபவம் அது. ஏன்னா பெரிய விஷயம் இல்லையா, அவர்கிட்ட நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ நீங்க அடுத்து ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, அது அதை விட ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஆமா, எங்க 2 பேருக்கும் வந்து நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க. இப்ப பாட்டு சொல்லி கொடுக்கணும், நாங்க 2 பேரும் பாடணும். எஸ், உங்களால முடியும் சார். கம் ஆன் சார். என்ன சொல்லி தரேன், என்ன பாட்டு, என்ன பாட்டா இருந்தாலும் லைன் இந்த கத்து வச்சுட்டு வெளியே போய் பாடினா எல்லாரும் எங்களை சிங்கர்ஸ்னு ஒத்துக்கணும். அவருக்கே சிரிப்பு வருது. பரவாயில்ல, வெளியில போய் நீ பாடணும். இதெல்லாம் நியாயமா? மக்களை நீங்களே கேளுங்க. அவங்க நாளைக்கு கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து பாட்டு கச்சேரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 லைன் சார். அழகே அழகே அழகு அழகு 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. அழகு அழகு இல்லம்மா, அழகு அழகு வாழைப்பழம். அழகே அழகுனாக்க கொக்குக்கெல்லாம் இருக்குமே, அதான் அழகு. அழகு அழகே அழகே அழகு அழகு எதுவும் எதுவும் அழகு அழகு மழை மட்டுமா மழை மட்டுமா அழகு அழகு நம்ம இன்டர்வியூ கூட நம்ம இன்டர்வியூ கூட ரொம்ப அழகு ரொம்ப அழகு. நல்லா பாருங்கப்பா. Oh my God. எத்தனை அப்பா எவ்வளவு சொல்லி மார்க்ஸ் கொடுப்பீங்க கொடுத்துட்டேன். நல்ல என்னமா எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? 70-65. ஓகே, பரவாயில்ல, பாஸ் ஆயிட்டோம். உங்க கிட்ட இருந்து மார்க் வாங்கியாச்சு. குட் இல்ல, யூ ஹேவ் a knowledge actually. நல்லா இருக்கு. இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி பாட்டு வந்து ஏன்னா ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு அது ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கர்நாடகான்னு ஒரு ராகம். ஓஹோ, சூப்பர். அந்த இது கேட்டிருக்கீங்க இல்லையா, அலை பாயுதே கண்ணா வா என் மனம் அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான அந்த பாட்டு அதெல்லாம் அந்த மாதிரி அது வந்து கன்னடா ராகம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பாட்டு இந்த பாட்டு மிக்ஸ் பண்ணி கற்றுக் கொடுப்பேன். ஓகே, சூப்பர். சரி, இப்போ நாங்க 2 பேரும் சேர்றோம்னா வந்து எவ்வளவு சார் நாங்க ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு? அதெல்லாம் பர்சனலா பேசணும். ரைட், நாங்க வந்து கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எவ்வளவு செலிபிரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து கத்து கொடுத்துருக்கீங்க சார்? செலிபிரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னால் ஆக்சுவலி நான் பண்ணின ஷோவில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி, மகாநதி சோப்னா, மதுமிதா, ஹரிணி, பிரியா, நம்ம சொக்குதை மனம் பண்ணாங்களே பிரியா, அப்புறம் சாருலதா மணி, கார்த்திக், ஹரிச்சரன், இவங்க எல்லாம் என்னோட ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துக்கிட்ட சின்ன பசங்க இன்னைக்கு செலிபிரிட்டிஸா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடு. ஆக்டர் அழகன் பிரசாந்துக்கு வந்து 6 years பாட்டு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பெரியண்ணா படம் போது சந்திரசேகர் சார் என்னை கூப்பிட்டு உங்களை மீட் பண்ணும் அப்படின்னாரு. போயிருந்தேன் பார்க்க ஆஃபீஸ்க்கு. அப்போ சொன்னார், மோகன் வைத்தியா சார் இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து வயலினிஸ்டாக வராப்புல, அவருக்கு கொஞ்சம் ஃபிங்கரிங்ஸ் கற்றுக் கொடுங்க நீங்கள். கண்டிப்பா சார் அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், சூர்யாவோட ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு. காட்டுள்ள போது தூற்றிக்கொள்ள இது நல்ல ஐடியா இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு கத்துக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு வாரம் வீட்டுக்கே வந்து கத்துக்கிட்டாப்ல சூர்யா. அப்புறம் வந்து கீழே உட்கார முடியல, இந்த காலை மடக்கி. அப்புறம் வந்து சார் நீங்கள் வாசிங்க, நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன், அதை நான் அப்புறம் ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பண்ணி. வெரி டெடிகேட்டட். Very dedicated. Surya, super. I cannot forget that at all. You're my student. I'm so proud. So கத்து கொடுத்தேன். அந்த மாதிரி அங்க ஷார்ட்ல வந்து வாசிச்சுட்டு சார் ஃபிங்கரிங் கரெக்டா வச்சேன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. So nice of you. எங்க மீட் பண்ணாலும்
வந்து வந்து பேசிட்டு சூப்பர். போவாப்ல அந்த மாதிரி. வாவ் நைஸ். Love சரி, it. இந்த மாதிரியே வந்துட்டு உங்க லைஃப்ல இன்னொரு ப்ரௌடான மொமெண்ட் இருக்குல்ல, என்னதுமா? அப்துல் கலாம் சாரை மீட் பண்ணது. சோ ஐயோ, அந்த தருணத்தை மறக்கவே பத்தி எங்களுக்கு முடியாது. ஷேர் பண்ணுங்க சார். அது மறக்கவே முடியாது. எனக்கு அவர் பேர் சொன்னாலேயே ரொம்ப ஃபீல் ஆயிடும். we are missing him a lot. ஒரு ஒரு நல்ல பர்சனை ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம. ஒன்றும் இல்லை, சிம்பிள் அண்ட் இதுவாக சொன்னால், சுருக்கமாக சொன்னால், நான் வந்து பாரதியாருடைய வெளிவராத பாடல்கள் ஒரு 13 பாட்டு மியூசிக் பண்ணேன். டாக்டர் சரோஜா வைத்தியநாதன் டெல்லியில், ஷீஸ் நோ மோர் நவ், அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அந்த 2 வால்யூம்ஸ் வந்துச்சு, பண்ணினாங்க சிடி. அப்போ சிடி அது ரிலீஸ் பண்ண அவர்கிட்ட, he was president of India that time 2003. At that time he released it. Oh. ஸோ அப்போ பர்மிஷன் வாங்கிட்டு அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் அதுலேருந்து ஒரு 4-5 பாட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்போ அக்கா வந்து என்னை ஃபோன் பண்ணி, மோகன் நான் டிக்கெட் போடுறேன், நீ வந்து இந்த தேதியில் டெல்லிக்கு வரணும் அப்படின்னு. என்ன விஷயம்க்கா? இந்த பாரதியார் சிடி ரிலீஸ் பண்ண போகிறோம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ரிலீஸ் பண்ணுறாரு, அவர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும். ஐயோ அக்கா அப்படின்னு அப்படியே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா Goosebumps எனக்கு. அக்கா என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா மோகன் சார் டைம் கொடுத்துருக்காரு, நீ தான் பாடணும், நீ தானே மியூசிக் பண்ணிருக்க, வந்துரு. நாங்க போனோம். அப்புறம் அவரோட பிரசிடென்ட் ஹவுஸ்ல சும்மா ஒரு 40-50 பேர், அந்த பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரொம்ப க்ளோஸ் பீப்புள், அவங்க தான். அப்புறம் எங்கள் கையில எல்லாம் பொக்கே கொடுத்தாங்க. அப்துல் கலாம்ஜி வரும்போது அவருக்கு ஒருத்தராக கொடுத்தோம். வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 hour பர்ஃபார்ம் பண்ணோம். அது முடிச்சுட்டு ஒரு 1 hour வந்து அவரோட ஒரு பார்ட்டி, டீ பார்ட்டி மாதிரி. அந்த 1 hourல என்ன நான் பார்த்தேன்னா, அவருடைய அந்த ஒரு குழந்தை மனசு, என்ன யாருன்னு கூட தெரியாது அவருக்கு. அங்கேருந்து கிட்ட வந்து, மிஸ்டர் வைத்தியா, இதராச்சா இந்த கட்லெட் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து தட்டில் வச்சு, இங்கே வான்னு கூப்பிட்டு வடையை எடுத்தேன். நான் தட்டில் எப்படி வச்சுட்டு சங்கர் சார் எப்படி பார்த்தேன்னா அந்த மாதிரி சாப்பிடுங்கோ அப்படின்னு. என்ன பார்க்குறேன்? இல்லை நீங்கள் பிராமின் பாஷை, நான் அக்ரஹாரத்துல இருந்து தான் வளர்ந்தேன் ஊரில் அப்படின்னாரு. ஐயோ, லவ் இட் லவ் இட். ஸோ சிடி ரிலீஸ் பண்ணார். அப்புறம் தென் ஹி கேவ் மீ கிஃப்ட் பாக்ஸ். வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா பெரிய வெள்ளி கிண்ணம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு. இன்னும் வச்சிருக்கீங்களா? இருக்கு, பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும்ல. சூப்பர் சார். அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அவருடைய அது இறப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களாம் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 3 நாள் நான் சாப்பிடவே இல்லை, அப்படி அழுதுருக்கேன் நான். ஏன்னா அந்த நினைவுகள் வந்து அவரோட பேசினது, அவரோட நின்றுட்டு இருந்தது, ஃபோட்டோ எடுத்தது, அது ஃபோட்டோவே இருக்குது. அவர் இப்படி எனக்கு எடுத்து வைக்கிறது ஃபோட்டோவே இருக்குது வீட்டில். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஃப்ளோவில் வந்துட்டு உங்களை பற்றி நீங்கள் மல்டி டேலண்டட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஃப்ளோவில் உங்களுக்கு மிமிக்ரியும் வரும் அப்படின்றது இப்போதான் நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சூப்பரான சிங்கர், நீங்கள் சூப்பரான ஆக்டர், இப்போ சூப்பரான மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் மாறிட்டீங்க. டக்குன்னு வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து இப்போ நம்ம ஏபிஜே சார் மாதிரியே பேசுனீங்கல்ல, இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ டேலண்ட்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க. அது அந்த வாய்ஸ் சாஃப்டா இருக்கிறதுனால பேசினேன். அதே சிவாஜி சார் மாதிரி பேசணும்னா வராது. வேற என்னென்னலாம் வரும் சார்? என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள எங்களுக்கு தெரியாதது? ஐயோ, பார்த்துருப்பீங்களே, நிறைய சமையல் பண்ணியிருக்கேன், நிறைய வந்திருக்கேன், நிறைய ஷோஸ்ல வந்திருக்கேன், குக்கிங்ல நிறைய. உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா எது சொல்லுவீங்க சார்? நிறைய இருக்கு. பொட்டேட்டோ பாயசம். பொட்டேட்டோல பாயசம்? பொட்டேட்டோல பாயசமா? ஆமா, வித்தியாசமா இருக்கு இது. எனக்கே ஷாக் ஆயிட்டேன். பொட்டேட்டோ ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கணும். ரொம்ப ஷாக் பொட்டேட்டோ ஆயிட்டேன். பாயசம் நிறைய திடீர்னு நினைச்சேன். கசின்ஸ், என் பிரதர்லாம் நாங்களாம் சாப்பிட வரோம், அந்த உருளைக்கிழங்கு பாயசம் பண்ணிடுறா அப்படின்றவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிஜமாவா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிள், உருளைக்கிழங்க வேக விட்டு மசிச்சுட்டு அதில் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி முந்திரி பருப்புலாம் தாளிச்சு கொட்டினா உருளைக்கிழங்கு பாயசம். பரவாயில்லையே, அவ்வளோதான். உங்க ரெசிபி அப்புறமா ஃபுல் வீடியோ வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். நோ ப்ராப்ளம். ஸ்பெஷல் டிஷ் என்னோடது என்னன்னா பப்பாளி பழ வெத்த குழம்பு. பப்பாளி பழ வெத்த குழம்பு. அப்படியே பேய் அந்த மாதிரி மாம்பழம் ஒரு குழம்பு, பப்பாளி பழ வெத்த குழம்பு. இன்னும் என்னடா பாக்கி இருக்கு, இமேஜினே பண்ணி முடிக்கல நாங்க இன்னும். ஆமா, இந்த ரெசிபி எல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? இல்ல நீங்களே மைண்ட், கத்துக்கிறீங்களா? என் மைண்ட் தான் சொல்லி கொடுக்கும். இப்படிலாம் டிஃப்ரெண்டா யூனிக்கா ஒண்ணுமே இல்லை. இப்போ கூட 2 நாள் முன்னாடி ராத்திரி சாப்பிட ஒன்றும் இல்லை, என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். 2 கரண்டி அரிசி மாவு போட்டேன், 1 கரண்டி ரவையை போட்டேன், தண்ணியை ஊற்றினேன், உப்பை போட்டு கலக்கி நல்லா வச்சுட்டு ரவை ஊறினோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. சரி சார், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஜெயா டிவிக்கு வரும்போது சூப்பர் ரெசிபிஸ்லாம் நீங்க எடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? நீங்க அப்படியே சமைச்சு எடுத்துட்டு வந்துடணும். அப்படியா? ஆமா,
அப்ப இன்னொரு தடவை கூப்பிடுவீங்க. நிச்சயமாக எந்த ஷோவுக்கு? நம்ம எல்லா ஷோவும் எல்லா உங்களுக்காக தான் சார். ஆமா உங்களுக்கு இல்லாமவா? ஆல்வேஸ் ரெடி. கண்டிப்பா. ஓகே ஃபைன் சார். ஸோ வந்துட்டு நகைச்சுவை நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் சீரியஸான ஒரு கொஸ்டின், மோகன் வைத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாலே கூகுளில் கேட்டாலே சிங்கர், மியூசிஷியன், இப்படி ஒரு ஆக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது. பட் ஆனால் சினிமாவில் ஏன் சார் நீங்கள் அதிகமான பாடல்கள் பாடல? இல்லை, எனக்கு பாட்டுங்கிறத விட எனக்கு ஆக்டிங்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு 1-2 படம் பாடியிருக்கேன். கலாட்படை பரத்வாஜ் மியூசிக்கில் பாடியிருக்கேன். பரத்வாஜ் நானும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 30-40 வருஷம் ஃப்ரெண்ட். டெல்லியிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். நான் டெல்லியில் 16 இயர்ஸ் இருந்திருக்கேன். அந்த மாதிரி அதில் ஒரு பாட்டு, மச்சான் 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 ஏன் மச்சான் ஏங்குற, பறக்க விட்ட புறாவை தான் நீயும் கேட்குற, ஓ மச்சான் மச்சான் மச்சான். அதில் கடைசியில் ஒரு வாய்ஸ் வர, அதில் குஜல அதில் குஜல அதில் குஜாலே குஜாலே அப்படின்னு எவ்வளவு மாடுலேஷன் ஒரே பாட்டுல பாடுற மாதிரி நாங்களே வாய்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு தெலுங்கு தமிழில் டப் பண்ண மூவியில் ஃப்ரெண்டு ஒரு பையன் ரமேஷ் ஒரு பையன், அவங்க கூப்பிட்டு சொர்ணலதா மேடமோட ஒரு பாட்டு பாடினேன், டூயிட் பண்ண ஒரு மெலடி. இந்த பாட்டு ஞாபகம் இல்லை எனக்கு, ஆனால் பியூட்டிஃபுல் சாங். அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் டிவோஷனல் சாங்ஸ் வந்திருக்கு, நவகிரக பாடல்கள் தமிழில். அப்புறம் பெருமாள் மேலே நானே மியூசிக் பண்ணி 7 பாட்டு பாடியிருக்கேன். அந்த மாதிரி எங்களுக்காக ஒரு பாடல், பெருமாள் பாடல். அப்படியா? சரி. இது வந்து எங்க அப்பா மியூசிக் பண்ணி எங்க அம்மா ரேடியோவில் பாடின பாட்டு, எங்க ஃபேமிலி சாங் இது. ஓகே ஃபேமிலி உங்களுக்காக இந்த சாங். திருப்பாதம் பணிந்தேன் ஐயா எங்கள் திருப்பதி மலை வாழும் ஸ்ரீ வெங்கடேசா, திருப்பாதம் பணிந்தேன் ஐயா எங்கள் திருப்பதி மலை வாழும் ஸ்ரீ வெங்கடேசா, திருப்பாதம் பணிந்தேன் ஐயா ஐயா. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அந்த ராகம் தான் இந்த ராகம். ஓகே, அதனாலதான் இந்த பாடல். கண்ணன் குசும்புக்காரன்ன்ற மாதிரி பெருமாள் பாட்டுல இருந்து நான் எவ்வளவு இதுவா ஒரு தாளத்துக்கு போயிட்டு இருந்து கடைசியில பார்த்தேன் நீ பாதி. இது எங்க இது எங்க? இல்லம்மா, இத சொல்லும்போது மக்கள் இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப இத பார்த்துட்டு என்ன வெளியில போனா சார் இன்னும் 4 பாட்டு பாடிருக்கலாமே சார். ஆமா, பார்ட் 2ல வந்து நம்ம ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து இது மட்டும் அப்பா மியூசிக் பண்ணதுனால ஒரு நினைவா இருக்கட்டும்னு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நான் பண்ணிருந்தேன். அதே மாதிரி நீங்க பரத்வாஜ் சார் வந்து உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கேக்கலையா ஏன் மாப்ள இல்ல ஏன் நண்பா இன்னும் நான் நிறைய பாடல்கள் வந்து என்ன ஏன் பாட வைக்கல, ஹே மச்சான் அப்படின்னு ஏன் கேக்கல? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஏன்னா அவர் ஏகப்பட்ட ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. பாடல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. ஓ, அவர்கிட்டயே சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல, இந்த சாங் வந்து ஒரு இது மாதிரி சிரிக்கி சிரிச்சு மஜா சின்ன தன்னண்டு அந்த மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெப்பி சாங். அது பெருசா ரீச் ஆகலங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, ஏதாவது வாய்ப்பு வந்தா பாடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா பரத்வாஜ் கேட்டாலும் உனக்கான சாங் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் மோகன் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஓகே சார், உங்களோட ஃபேமிலியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் பேக்ரவுண்ட். நீங்க பேசும்போது சொன்னீங்க எனக்கு நடிப்புல தான் ஆர்வம் இருந்துச்சு. அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? எதனால அந்த ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டது? இல்ல, பிகாஸ் அது வந்து ஸ்கூல்லயே நிறைய நடிச்சிருக்கேன் நான். வேற நல்ல நல்ல கேரக்டர்ஸ்னா ஸ்கூல்ல வந்து எஸ்எல்சி ஃபெயிலு. படிக்கலைனாலும் இந்த துறையில எவ்வளவு நம்ம வந்து பாப்புலர் ஆயிட்டோம் இல்லையா. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளும் சரி யாரும் சரி பாட்டு டான்ஸ் எது கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது. என்ன ஐடி கம்பெனி போனாலும் என்ன போனாலும் அந்த பாட்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து ரிலாக்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கூல்லையே மோஸ்ட்லி எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் உடனே பிரின்ஸிபல் என்ன தான் கூப்பிடுவார், ஹெட்மாஸ்டர் மோகன் அங்கே காம்படிஷன் போய் பாடிட்டு வா, எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். 27 வயசு வரைக்கும் நான் வாணிஜராம் அம்மாவோட வாய்ஸ் பாடிட்டு இருந்தேன். கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து காட் கிஃப்ட் ஆக்சுவலி. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபீமேல் வாய்ஸ் பாடுறாங்க. பசங்க திறந்த நல்ல படிச்ச பசங்கள்லாம் ஃபீமேல் வாய்ஸ்ல சூப்பரா பாடுறாங்க. அதுவும் நம்ம ஹிந்தியில ஒருத்தர் இருக்காரு, சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன், லதாமா பாட்டெல்லாம் அப்படி பாடுவார். ஐயோ, கண்ணை மூடி கேட்டால் லதா மங்கேஷ்கர்ஜி பாடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி என்னோட வாய்ஸை கண்ணை மூடி கேட்டால் வாணிஜராம் அம்மா பாடுற மாதிரியே இருக்கும். மல்லிகை
என் மன்னன் மயங்கும் பொண்ணு அது ம். மேகமே மேகமே அது இந்த மாதிரி நிறைய அம்மாவுடைய பாட்டு பொங்கும் கடலோசை அது நாதம் என்னும் கோவிலே எத்தனை பாட்டு பா. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நான் வாணிஜராம் அம்மாவுடைய டஃப்பான சாங்ஸ் தான் எடுத்து பாடுவேன். ம். ஸோ நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன். ஆனால் இப்போ இந்த தருணத்தில் சொல்லணும்னா அந்த வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்களும் ரொம்ப மிஸ் பண்றோம். இல்லை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பசங்க பாடுறத பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து நான் அந்த குரல்லையே நிறைய சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரியப்பா வந்து தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ம். நிறைய பாட்டு வசந்த முல்லை போலே வந்து நான் பெற்ற செல்வம் உலகும் தென்றல் காற்றினிலே வாராய் நீ வா எவ்வளோ பாட்டு பெரியப்பா ஆமா. பண்ணியிருக்காரு. ஹிட் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருந்த காலத்தில் அவர் மடியில் 4.5 வயசு வரைக்கும் விளையாடி இருக்கேன். பா. அவர் பங்களால தான் பிறந்தோம். நான் எங்கள் அண்ணா எஸ் சி சேகர் ஒய்ஃப் உமா நாங்கள் 3. ஷீஸ் மை மாமாஸ் டாட்டர். ஓ ஓகே. நான் வந்து அவளுக்கு அத்தை பையன். ம். சொந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் எங்கள் அம்மாவும் மாமாவும். அண்ணனும் எங்கள் பெரிய பிரதர் ரொம்ப நல்லா பாடுவான். டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுவான். அவன் பர்கஷன்லாம் வாசிப்பான். எனக்கு அடுத்த பிரதர் அசோக்னு அவன் இளையராஜா சார் வாய்ஸ் பாடுவான். ஹி ஆல்சோ பிளேஸ் கட்டம். ஃபைனல் லாஸ்ட் பிரதர் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் ஆமா. தெரிஞ்ச பிரதர். சார் எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ நிறைய விஷயம் பண்ணனா ஒன்னுத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் நீங்க ஒரு மல்டி டேலண்டட் லைக் வயலின், பாட்டு, மியூசிஷியன், ஆக்டர், டான்ஸர், குக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர், டான்ஸ் கொரியோகிராஃபர். என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார், நம்ம ஒண்ணு சூஸ் பண்ணி அதுலயே போயிருந்தோம்னா சூப்பர் ஆயிட்டு இருப்போம் என்னைக்காவது இல்லை, அப்படின்ட்டு? அன்னன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வயலின்லேயே வந்து ஏன்னா நான் ப்ளே பண்ணுறது குணக்குடி மாமா ஸ்டைலில் தான் ப்ளே ம். பண்ணுவேன். அதையே கொஞ்சம் நம்ம இது இப்போ டெவலப் பண்ணியிருந்தா இன்னைக்கு நல்லா வந்திருக்கலாமேன்னு நினச்சி. எல்லாமே லேட்டாக தானே புரியுது இல்லையா? ஆமா. ஒரு விஷயம் தாம்மா, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவன் என்ன பிளான் பண்ணுறானோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். புரியுதா? கண்டிப்பா நிச்சயமா சார். அவர் லைஃப் இஸ் ஹிஸ் டெசிஷன். நிச்சயமா. வி cannot do anything. என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அண்ட் அதே மாதிரி சினிமால இந்த நம்பர்ட்ட இருந்து நான் இந்த ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்கிட்டேன், அது இப்ப வரைக்கும் எனக்கு லைஃப்ல யூஸ் ஆகுதுன்னா எந்த விஷயம், யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? எப்படி சொல்கிறது, ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன். டெடிகேஷன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் டீச்சராக இருந்தால் கூட அந்த டைம் 5 மணினா 5 மணிக்கு ரெடியாக இருப்பாப்புல காலையில். பட்டு வேஷ்டி, அப்போலாம் சின்ன பையன், அப்போ ம். பட்டு வேஷ்டிலாம் போட்டு வந்து, நீ என்ன பிரசாந்தி இப்போவே பாகவதர் மாதிரி உட்காந்துருக்க அப்படிங்க. அப்புறம் அண்ணா சொல்லுவாங்க, தியாகராஜன் அண்ணா, இல்லைடா அவனுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும், பாட்டு கற்றுக்குறோங்கிற ஃபீல் வரணும். சும்மா கேஷுவலாக ட்ராயர் போட்டுன்னு வந்து உட்காந்து அது வராது. அந்த இதுவாக மியூசிஷியன் மாதிரி உட்காந்தா தான் அது வரும். கரெக்ட் அண்ணா அப்படின்பேன். அந்த மாதிரி அப்புறம் விக்ரம் கிட்ட வந்து டெடிகேஷன் என்னன்னு சேது படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். நான் ம். சச் அ கிரேட் பர்சன். ஈஸ் என்ன டெடிகேஷன் தெரியுமா? அப்பா, இன்னைக்கு நினச்சாலும் அந்த ஷூட்டெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப அந்த ஞாபகங்கள். கும்பகோணம்லாம் போனோம்னா ஷூட்டிங் அந்த ஸ்பாட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் வரும். அந்த வீடுகள், அந்த ரோடு, இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ டெடிகேஷனை வந்து அதே மாதிரி சூர்யாவும் அந்த வயலின் கற்றுக்க வரும்போது சாயந்தரம் 7 மணினா 6:55க்குலாம் வந்துடுவாப்புல. ம். நிறையா டைம் கீப் அப் பண்ணுறது எப்படிங்கிறது நிறையா கற்றுக்கிட்டேன் நான். சில சமயம் நம்மள அறியாமல் நம்ம வரக்கூடிய இடங்கள், டிராஃபிக், அது இதுன்னு வரும்போது டைம் கொஞ்சம் மிஸ் ஆகுமே தவிர. எஸ். ஏ. சூர்யா சார் படம் நடிக்கும்போது டைரக்டர் எல்லாருக்கிட்டே, ஏண்டா கடிகாரம் வந்து உட்காந்துருக்கு, நீங்களா என்னடா லேட்டாக வரீங்க அப்படின்னாரு. 7:30 மணின்னு சொன்னால் நான் 7 மணிக்கெலாம் அங்கே இருப்பேன். வாவ். ம். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் நான் தான் இருப்பேன் இன்னி வரைக்கும். அதே மாதிரி நாங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்க என்னன்னா? நான் கடவுள் படத்துல ஆக்சுவலா நடிச்சிருந்தீங்களாமே, அது ஆமா. எப்படி அது நடந்துச்சு? எங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா உங்களை வந்து நாங்க படத்துல பார்க்க முடியல. ஆண் கடவுள் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நாங்கள் தான் போயிருந்தோம் காசிக்கு 1.5 மாதம். ஓகே. ஆரியாவோட. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலே உங்களை வச்சுதான். ஆமாம், அதுவும் எப்போ, இந்த டிசம்பர் ஜனவரி பீக் வின்டரில். ஓகே. அங்கே காலையில் 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணுன்றவர் பாலா சார். இப்படி நிற்போம், ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ ஃபாகு, அவ்வளோ மிஸ்ட்டு, அவ்வளோ ஃபாக் இருக்கும். ம். ஹலோ அப்படின்னாக்கா ஹிஹி அப்படின்னாக்கா பல்லு தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் இங்கே நிற்பாங்க, யாராவது நிற்கிறீங்களா அப்படிம்போம், கண்ணே தெரியாது. அப்படி ஒரு புகை மண்டலமாக இருக்கும். ஆ. அதில் போய் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு வந்தோம். ராத்திரி 2 மணி 3 மணிக்கெலாம் பேர் பாடியோடு நடிச்சிருக்கேன் நான் அந்த குளிரில்.
பா இப்படி இருக்கும். பாலா சார், மோகன் வைத்தியா சார் உடம்ப அசைக்கும் சார், நீங்க நெருப்பை மூட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் குளிர்ல நின்னுட்டு இருக்கேன் அப்படிவேன். அது போயிட்டு வந்து நிறைய நடிச்சேன். அந்த அப்பாவும் பொண்ணும் வந்து ஆரியாவை பார்க்க வருவாங்க இல்லையா, ஆமா. அப்போ ஒரு ஹிந்தி பண்டிட் ஹெல்ப் பண்ணுவாரு, தமிழ் தெரிஞ்ச ஹிந்தி. அந்த கேரக்டர் நான் பண்ணது. ஓகே. அப்புறம் அது பண்ணிட்டு வந்து இங்கே லோக்கலில் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க, இன்டீரியர் வீடு உள்ளலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஒரு 2-3 நாள் ஷூட்டும் போச்சு. அப்போ வந்து நல்ல பயங்கர தாடி அந்த படத்துக்காக, அது எடுக்கவே கூடாதுன்ட்டார் பாலா சார். ஆக்சுவலி அது எடுக்கவே இல்லை. பட் அந்த தாடினால நான் கமல் சாரோட தசாவதாரமில் மிஸ் பண்ணிட்டேன். ஓ, அங்கேயும் வந்து சான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? அந்த பஞ்சாபி கமல் சாரோட ஒரு டாக்டர் வருவார் தெரியுமா, ஆமா. அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. ஆ, நான் போய் ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணுறேன், பிரசாத் ஸ்டுடியோவில் போய் கமல் சாரை மீட் பண்ணுறேன். பிரசாத் இல்லை, ஏவிஎம்ல கேரவான்லேருந்து வந்தார் பஞ்சாபி கெட்டப்பில். நான் போய் மேனேஜர், வாங்க வாங்க சார், வணக்கம் மோகன் வைத்தியா அப்படின்னார். ஆமாம் சார், கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க சார், பட் இது தாடி இதெல்லாம் எப்படி டாக்டர்? இல்லை சார் நான் எடுத்துறேன், நான் கடவுள் கண்டினியூட்டி போயிட்டு. ஓகே பார்த்துக்கங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அவர் அப்படின்ட்டு போயிட்டார். நான் பேசி இப்படி திரும்பத்துக்குள்ளே கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. இதுலேயும் வராமல் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. ஓகே. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு. இதை நீங்க இப்ப ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க, அப்ப வந்து பயங்கர ஃபீலிங்கா இருந்திருக்கும்ல? ஃபீலிங்கா, வீட்டுக்கு போய் அப்படியே அழுதுருக்கேன் நான். அவ்வளோ அப்செட் ஆயிடுச்சு மைண்ட். ஏன்னா கமல் சாரோட நடிக்க போகிறோம்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது படம் ஏதோ சம் ரீசன் அது வந்து அந்த ஷூட்டை எடுத்தது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரீஷூட் பண்ணியிருந்தாரு. அதில் நான் சிங்கப்பூர் போயிட்டேன். ஓகே. அந்த டைம் சிங்கப்பூர்ல இருந்தீங்க? என்னால் பண்ண முடியல. ஓகே. பட் இருந்தாலும் 3 மணிக்கு எல்லாம் பேர் பாடியில நடிச்சிட்டு அது வரலன்னும் போது என்ன அதான் சொன்னேனே, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நிச்சயமா. அதே மாதிரி இப்ப அப்கமிங்கா வேற சூப்பரான ஒரு ரோல் வந்து தயாராயிட்டே இருக்கு. உங்களை வேற வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல பார்க்க போறோம்னு எங்களுக்கு வந்து லைட்டா தோணுது. அது உண்மையா? எதுவும் தகவல் வந்துச்சாக்கா? ஆமா ஆமா ஆமா, நாங்க வந்து காதுல வந்துச்சு. காத்து வந்து காதுல சொல்லிச்சா? யா, எஸ் சார். ஒரு இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மோகன் வைத்தியா சசிகுமாரோட பண்ணியிருக்கேன். எவிடன்ஸ் படம் பேர். ஓகே, எவிடன்ஸ். இப்போ எனி டைம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ ஹோப் எனக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதில். ஏன்னா பண்ணாத ஒரு கேரக்டர், யாரும் பார்க்காத ஒரு மோகன் வைத்தியாவை அதில் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, 100%. அவ்வளவுதான் க்ளூ இல்ல? இன்னொன்று தெரியுமா, மார்க் ஆண்டனியில் ரித்துவர்மா ஹீரோயினோட அப்பா நான் தான். ஓ, எங்க சீனே வரல. ஆமா. விஷாலு எஸ்.ஏ. சூர்யா சார் தான் நிறைய வந்தாங்க. எங்க சீனே வரல. கடைசியில் ஒரே ஒன்று வந்துச்சு, அப்பா அவ்வளவுதான், இதுக்கு டப்பிங் வேற கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க கேட்டீங்களா டைரக்டர், எங்கப்பா ஆளையே காணுமே நானு? சார் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியா இருந்துச்சு, வெட்டிட்டோம். ரொம்ப சந்தோஷம். பட் as a ஆர்டிஸ்டா எப்படி சார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்க எடுத்துக்கிறீங்க? ஜீர்ணிக்க முடியாதுமா. ஏன்னா நம்ம அவ்வளோ பேர்கிட்ட சொல்லிருக்கேன், மார்க் ஆண்டனியில் பண்ணியிருக்கேன் பாருங்க, மார்க் ஆண்டனியில் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொன்னேன். அது வரலைங்கும்போது நிறைய பேர் உடனே ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாப்புல, சார் படம் பார்த்து நீங்க வரவே இல்லையே, அதுக்கு என்ன படத்தை டைரக்டர் ஃபோன் பண்ணி கேளு. ஒரு பெரிய கரியா எங்க வெளியில போனா, என்ன சார் இன்டர்வியூலாம் மார்க் ஆண்டனி பண்ணிருக்கேன், நீங்க எப்ப அது மார்க் ஆண்டனியா போச்சு போ. இப்போ இது பண்ணேன், ரோபோ சங்கர் ஹீரோவா அம்பி, அதுல பண்ணிருந்தேன். ரமேஷ் கண்ணா சார் வந்து மினிஸ்டரா வருவாரு, அவருக்கு அல்லக்கை, நானு, கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி, ஒரு 4-5 பேரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமெடியா, மூவியே நல்லா இருந்துச்சு. சோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த கேரக்டர் மட்டும் நான் பண்ணவே இல்லை, இந்த கேரக்டரும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா அது என்ன கேரக்டர்? நிறைய இருக்குமா. ஒரு பெக்கரா பண்ணணும்னு ஆசை, பிளைண்ட் பர்சனா பண்ணணும்னு ஆசை, என்ன டெஃபெண்டமா பண்ணணும்னு ஆசை. வாவ், நைஸ். அப்புறம் சின்ன வயசா இருந்து வயசான மாதிரி எனக்கு கமல் சார் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பா சார், நீங்க உங்க மனசுல இருக்கிறது சொல்லிட்டீங்கல்ல யூனிவர்ஸ் கிட்ட, கண்டிப்பா நடக்கும் பாருங்க. நடந்துச்சுன்னா உங்க 2 பேருக்கு பயங்கர ஒரு ட்ரீட்.
ரொம்ப ஒரு சூப்பரான லைஃப் வந்துட்டு நீங்க வாழ்ந்திருக்கீங்க சார். எஸ் ஏன்னா மியூசிக், ஆர்ட் ஃபார்ம், குக்கிங் அண்ட் எல்லார்கிட்டயும் இந்த வயசுலயும் வந்து கலகலப்பா பேசுறது, கவுண்டர் கொடுக்கறது, ஜோக் பண்றது. ஆமா உங்களை இன்னைக்கு பார்த்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் தேங்க்யூ so much for ரொம்ப coming சார். நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன வரணும்னு கேட்ட என்னுடைய நண்பருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மக்களுக்கு நன்றி.